வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள பாடம் 8 நூலகம் அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போறோம். நம்ம பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நூலகத்தை பத்தி சிறிய தகவல்களை பார்க்கலாமா? இந்திய தேசிய நூலகம், ஆங்கிலத்துல வந்து நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் இதுதான். இந்திய அரசின் சுற்றுலா மற்றும் பண்பாட்டு துறையால வந்து இது வந்து பராமரிக்கப்படுகிறது இந்த நூலகம். இந்நூலகம் வந்து கொல்கத்தாவுல 30 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. தற்போது 22 லட்சம் நூல்கள் வந்து இங்க இருக்கு. இந்தியாவோட 4 சேகரிப்பு நூலகங்கள் இதுவும் வந்து ஒண்ணு. இந்தியா பற்றிய இந்திய மொழிகளில வெளியான அனைத்து நூல்களும் இங்க வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து நூலகத்தை பற்றின தகவல்களை வந்து பார்த்தோம். இப்ப நூலகம் பாடத்துக்குள்ள போகலாம். நூலகம் பாடத்துல வர கதாபாத்திரங்கள் யார் யார் என்றால் மாமா, தேனருவி. மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வந்து என்ன பண்ணா, வீட்டுக்குள்ள வந்தா. மாமா, என்னம்மா தேனருவி, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தேனருவி, நான் வழக்கமா பள்ளிக்கூடம் போகும் வழியில உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருந்தாங்க. அதுல நூலகம் என்று எழுந்திருந்தது. அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மாமா, அதுவா, நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பொது இடம். அங்க அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலகம் தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பார்கள் அப்படின்னு மாமா சொன்னாரு. தேனருவியும் மாமாவும் என்ன பண்ணாங்க, நூலகத்திற்கு போறாங்க. தேனருவி, அப்படியா, நாமும் சென்று நூலக தினம் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு மாமா, சரி தேனருவி, வா போகலாம் அப்படின்னு மாமா கூப்பிட்டாங்களாம். அதுக்கு தேனருவி, நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு மாமா, சொல்கிறேன் கேள். நூல் கூட்டல் அகம் நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். நூல் நிலையம், புத்தகச்சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்கள் ஆகும். தேனருவி, மாமா, இங்க என்னென்ன நூல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு மாமா, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு, அறிஞர்களோட வாழ்க்கை வரலாறு இருக்கும். அப்புறம் வந்து தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகள் சார்ந்த இலக்கிய நூல்களும் இருக்கும். அறிவியல் நூல்கள் இருக்கும். தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு மாமா சொன்னாங்களாம். நூல்களை மட்டுமன்றி நாளிதழ்களும், வார இதழ்களும், மாத இதழ்கள், அப்புறம் வந்து பல்வேறு வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகள் தெரிவிக்கும் இதழ்களும் இங்க வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மாமா சொல்றாங்க தேனருவி கிட்ட. நூலகத்துல புத்தகங்கள் எப்படி வரிசையாக அடுக்கி வைத்திருக்காங்க பாருங்க. தேனருவி ஆச்சரியத்தோட, அடேங்கப்பா, நூலகத்துல இவ்வளவு வகையா நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாமா, என் செல்ல குட்டி கேட்டா சொல்லாம இருப்பேனா? இங்க வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்று படிக்கலாம். ஆனா குறிப்பிட்ட நாளில் மீண்டும் வந்து புத்தகங்களை வந்து என்ன பண்ணும், திருப்பி கொடுத்துடணும். இதனால நம்ம அறிவு வளர்கிறது. அப்புறம் வந்து நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில வந்து அமைகிறது. வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது. மூளை புத்துணர்ச்சி வந்து பெறுகிறது. தன்னம்பிக்கையும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க மாமா. அதுக்கு தேனருவி, மாமா, நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாமா, தேனருவி, குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்துல வந்து உள்ளது. அது என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்கு குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. நூலகத்துல உள்ள வாசக வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டி அனைத்தும் நூலகங்கள்ல வந்து நடத்தப்படுகிறது. போட்டிகள்ல கலந்து கொள்வோருக்கு போட்டி தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டுல நூலகம் அமைக்க வேண்டும். அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைக்க வேண்டும். புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். தேனருவி, நன்றி மாமா. நான் நம் வீட்டுல ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். அது நிறைய நூல்களை வந்து என்ன பண்ணுவேன், சேமித்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. படிப்பு தான் ஒருவன் உயர வழி அப்படின்னு காமராசர் அவர்கள் சொல்லியிருக்காரு. புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளாகி நீங்க இந்த பாடத்தை படித்ததோட விடாம இந்த பாடத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, புத்தகத்தை சேகரித்து வைக்கணும், வீட்டுல என்ன பண்ணணும், நூலகம் வைக்கணும், படிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற இது வந்து இந்த பாடத்துல நீங்க கத்துக்கிட்டீங்க. அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். நீங்க எல்லாரும் படுத்துவீங்கன்னு மிஸ் நம்புறேன். நன்றி குழந்தைகளே.